வணக்கங்க. ஒரு வீடியோங்க. வீடியோ வந்து என்ன வீடியோனாங்க, இப்போ பொண்ணுங்க, பசங்க, இந்த காலேஜ் பசங்க, இல்லை காலேஜ் இல்லாத பசங்க, வேலை ஏதோ ஒரு கம்பெனி அங்கே மாதிரி வேலைக்கு போகிறவங்க, குழந்தைகள்லாம் சில லவ் எல்லாம் பண்ணுறாங்க. காதல் காதல் வந்து எப்படின்னாங்க, காதல் பண்ணலாம். காதலுக்கு வந்து காதல் பண்ணுறது, பழகிறது, பிடிக்கிறது, ஒரு ஜாலியாக போய் டீ சாப்பிட்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ஜாதி தேவையில்லைங்க, கேஸ்ட்டு தேவையில்லை. என்னங்க, ஜாலியாக பேசலாம், பிடிக்கலாம், கேண்டீன் போகலாம், டீ சாப்பிட்லாம், ஹோட்டலுக்கு போகலாம், டீ சாப்பிட்லாம், காசு நீ கொடுக்கலாம், நான் கொடுக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு நட்பு கழகம், ஒரு நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு. கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸும் வச்சுக்கலாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. பார்க்குறவங்க கண்ணுக்கு அப்படி இப்படின்னு தெரிஞ்சதுனாலும் பிரச்சனை இல்லை, அது டோன்ட் கேர். அவங்க என்னமே நினச்சிட்டு போகிறாங்கன்ட்டு போகலாம். அப்படி கல்யாணத்துக்கு ஜாதி பார்க்கணுங்க. கல்யாணத்துக்கு ஜாதி தேவை. நாளைக்கு மீறி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். கல்யாணம் பண்ணிட்டீங்க, வீட்டை எடுத்தோ பண்டியோ பிடிச்சி, நீங்கள் வேறு கஷ்டம், அவங்க வேறு கஷ்டம் இல்லைங்களா? கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ணும்போது மனக்கசப்பு வரும்போது, மனக்கசப்பு, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் ஒரு பண கஷ்டம், இந்த மாதிரிலாம் வரும்போது, எரிச்சல்கள் வரும்போது, அதான் உங்கள் ஜாதி பற்றி காட்டிட்டியே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரும். கண்டிப்பாக வருங்க. இப்போ ஜாதி பற்றி காட்டிட்டியே, எங்கள் அப்பாவெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணேன், அப்போவே சொன்னாங்க இந்த மாதிரியெல்லாம் நீ இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாது, பண்ணக்கூடாது, பின்னால் நீ கஷ்டப்படுவேன்னு சொன்னாங்க, அது சரியாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரும். அதனால் கல்யாணத்துக்கு ஜாதி பார்க்கணுங்க. காதலுக்குங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, பழக்க வழக்கத்துக்கு ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. கல்யாணத்துக்கு ஜாதி கண்டிப்பாக பார்த்தா தான் அது வாழ்க்கை வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். வச்சுட்டிங்களா? பாய். ஓகே.